இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கேள்வியும் பதிலும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 சாமுவேல் 1:8 அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இங்கே அன்னாள் அவளுடைய அழுகை, அவளுடைய கணவன் எல்கானா அன்னாளை பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இந்த கேள்வி இன்று அநேகருக்கு எழுகிறது உண்டு. ஏன் அழுகிறார்? அநேகர் அழுகிறார்கள். ஒரு சூழ்நிலை நிமித்தம் அழுகை. இங்கே ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் ஒரு மாதத்துல மட்டும் 5 முறை அழுகிறாளாம். இன்னும் அநேக ஆண்கள்ல 45% ஆண்கள் அழுவதே இல்லையா? இப்போ ஒரு பாரம், ஒரு பெண் அவள் நினைத்தால் அழுது சாதித்து விடுவாள் என்று சொல்லலாம். அழுகை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அது இந்த உலகத்துல எந்த விலங்குகளுக்கும் இப்படிப்பட்ட உணர்ச்சி நிமித்தம் அழுகை வருவதில்லையா? சில பூனை, நாய் அழுகிறது, ஆனால் உணர்ச்சி நிமித்தம் ஒரு வேதனை, துன்பப்படும் போது, கவலை, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அழுகிறோம். இந்த அழுகை எந்த மிருகங்களிடம் இல்லை என்று சொல்கிறார். இன்னும் காந்தியடிகள் மரித்த பின்பு நேரு அவனுடைய வீட்டிலே அவள் காலையிலே எழும்பி அழுவார். அதை அவர் கூட இருக்கிற அவளுடைய செயலர் சொல்றார், ஒரு புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். அவர் குலுங்கி குலுங்கி காலையிலே அழுது கொண்டிருப்பார். அந்த நேரு காந்தியின் மரணத்தை நினைத்து என்று சொல்றார். அப்போ சில சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு கண்ணீரின் பாதையிலே, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து செல்லும்படி செல்கிறது. இன்றைக்கு இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அன்னாள் அழுகிறாள். அவளுடைய அழுகைக்கு காரணம் உண்டு. அந்த அழுகையின் காரணம் என்னன்னா, பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. இன்று அநேகர் கவலைப்படுகிறார்கள். கவலை, அநேகர் இந்த குழந்தை செல்வத்திற்காக, குழந்தையம் பிள்ளைக்கு ஏன் குழந்தை பிள்ளை, நிறைய மருத்துவர்களை அணுகி செல்கிறாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரிய பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆலயம் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு ஓடிடுவேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் குழந்தை இல்லையான்னு கேட்டக்கூடாது, என்னை பாத்திரக்கூடாது. இன்னும் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு வீட்டுக்கு சென்றால் கூட நான் பின்னாக நின்று விடுவேன். என் குழந்தை இல்லை, இல்லாமை இது ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. இந்த அன்னாள் அவளுக்குள்ளே ஒரு கவலை. அவள் சொல்றா, கணவன் சொல்றா, எல்லாரும் இருக்குல்ல, உனக்கு இந்த 10 குமாரரை பார்க்கலாம், உனக்கு நான் உனக்கு எவ்வளவு விசேஷமா இருக்கிறேன்னு சொல்றேன். வசனம் சொல்கிறது, 1 சாமுவேல் 1:6-7 கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவளை மனம் அடிவாக்குவாள். அப்பொழுது அவள் அழுது சாப்பிடாமல் இருப்பாள் என்று போடப்பட்டிருக்கு. பாருங்க, இங்கே அந்த பிரச்சனை எங்க இருக்குன்னா, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்து போட்டார். இன்னும் பாத்தீங்கன்னா, எல்கானா அவனுடைய வம்ச வரலாறு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு லேவி என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு முன்பதாக ஆராதனை செய்யணும், இன்னும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். இதுதான் ஒரு லேவி அவனுடைய வேலை. ஆனால் அங்கே போடப்படும் வருஷத்துக்கு ஒருக்காதான் எல்கானா ஆலயத்துக்கு செல்வார்.
பாருங்க, அவன் செய்த ஊழியம் அப்படி தடைப்பட்டு இருக்கிறது. இங்கே அன்னாள் அவள் கதறி அழுகிறாள், அவள் பொருத்தனை பண்ணுகிறாள். அது என்ன சொல்லியிருப்பா? என்னுடைய கணவர் ஆலயத்துல இருந்து ஆராதனை செய்யணும், இன்னும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும், ஆனா என் குடும்பத்துல அப்படி யாருமே இல்லை, 10 குமாரர் இருக்கான, அவங்க யாருமே எதுவும் செய்யல, ஆனா எனக்கு ஒரு குமாரன் பிறந்தா அவனை உமக்கே தருவேன், அவன் உமக்காக ஊழியம் செய்வான். பாருங்க, அங்கே நடந்த உண்மை என்ன காரியம் என்னன்னா, அங்கே அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார். அங்கே அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, சாமுவேல். சாமுவேல் குறித்து வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 3:19-20 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. இப்போது அன்னாள் அவளுடைய ஏக்கம் கவலைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார், சாமுவேலை கொடுக்கிறார். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் சமூகத்துல அவன் ஆராதனை செய்யறான், பலி செலுத்துக்கிறான். ஒரு மனிதன் என்ன செய்யறான்? அவன் தீர்க்கதரிசியா இருக்கிறான். எல்லாரும் பாக்குறாங்க, இந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசின்னு பாக்குறாங்க. அவன் லேவி ஊழியத்தை செய்கிறான், 3வது நியாயாதிபதியா இருக்கிறான். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கும் கூட ஒரு கேள்வியோடு இருக்கலாம், எனக்கு ஏன் குழந்தை இல்லை, ஏன் இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தரலன்னு சொல்லிட்டு கேள்வியோடு இருக்கலாம். ஒருவேளை இந்த கற்பத்தை கூட கர்த்தர் அடைத்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டட்ட ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய கேள்வி, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் ஏன் இல்லை, குழந்தை மாத்திரம் இல்லை, ஏன் இந்த வேலை எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு பதில் தருவார். ஆண்டவர்கிட்ட நம்ம அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய அழுகையின் கண்ணீரின் கேட்டு ஆண்டவர் பதில் அளிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அந்நாளை அவன் நினைத்தருளி அவனுக்கு குழந்தை கொடுத்தது போல இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. அவர்களும் கூட ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கலாம். இந்த வேளையிலே நீங்க அற்புதம் செய்யுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நீங்கள் நிகழ்த்துகிற தேவன். அன்னாலை போல அநேகருக்கு இசப்பா ஏற்ற நேரத்தில் அதன் காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க. ஒரு நல்ல ஆசீர்வாதமான செல்வத்தை கொடுங்க, குழந்தை செல்வத்தை கொடுங்க. நீங்க ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கேறடிக்கிறோம். மீட்பு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை